ஹே ஹாய்! வெல்கம் பேக் டு குட்டீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அழகான க்ளே வச்சு அந்த க்ளேக்கு எப்படி நம்ம கலர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு க்ளே வச்சு பண்ண ஒரு அழகான பூ தான். ஸோ இதை நீங்கள் சில்ட்ரன்ஸாக நீங்கள் இப்போ இருந்தே ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரொம்ப சேஃபு. கலரு, ஃபுட் கலரு. ஸோ இதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி உங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தலாம். உங்களுக்கு ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஒர்க்காகவே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டாய்ஸ் வந்து நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம் இல்லையா? இதுவும் அந்த மாதிரி தான். இப்போது ஒரு 3 கலர் வந்து நம்ம க்ளேக்கு கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம பூ பண்ணுறது. ஜஸ்ட் நான் இப்போ வந்து கலர் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து கலர் மிக்ஸ் பண்ணுறது எப்படின்றத சொல்கிறேன். இப்போ நான் 3 இதாக நான் பிரித்து வச்சுக்கிறேன். ஸோ 4 இது நம்மளுக்கு தேவை. ஆனால் நான் 3 தான் பிரிச்சிருக்கேன். இன்னும் ஒரு கலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி வந்து சூரியகாந்தி பூ பண்ணுறதுக்கான ஒரு கலர் தேரி வந்து எடுக்கிறேன். அதுக்கு உள்ள காப்பி கலரில் இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு அந்த கலர் நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். உங்களுக்கு கலரோ இல்லை க்ளேயோ தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து நல்ல ஒரு காப்பி கலர் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா பிசைஞ்சிங்கன்னா கலர் வந்து எல்லாத்துலேயும் ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கலர் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கலர் எவ்வளோ தேவை அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது சூப்பராக கலர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா இதை வந்து பிசைஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க் கலரில் வந்துடும். நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்கவே. உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இப்போ அடுத்து கலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு எல்லோ கலர் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த எல்லோ வேறு, இந்த எல்லோ வேறு. ஸோ இது வந்து ஒரு லெமன் எல்லோ. அது வந்து கொஞ்சம் டார்க்கான எல்லோ. ஸோ நம்மளுக்கு கலர் நிறையா கலர் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கலாம். லீஃபுக்கு நம்ம எப்போவுமே எந்த ஃப்ளவர் பண்ணாலும் நம்ம எந்த கலர் பண்ணாலும் ஒரு க்ரீன் கலர் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் இது ஒரு வேறு ஒரு க்ரீன் கலர். ஸோ நம்ம அன்னைக்கு ஆட் பண்ண க்ரீன் கிடையாது, இது வேறு க்ரீன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. க்ரீன் கலர் வந்துருச்சு. இது கூட நான் இன்றைக்கி ஒரு ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கலரை ஆட் பண்ணியாச்சு. ஒரு கலர்ஃபுல்லான கலர் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஒயிட் கலரை எடுத்து கலர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்து தேவையான கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் ஒயிட் கலரில் வச்சு இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணி தான் எதாக இருந்தாலும் பண்ணி கொடுப்பேன். ரெண்டாவது, நம்ம கலர் வந்து ஒவ்வொரு கலரும் மிக்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கலர் கிடைக்கும் இல்லையா? அதனால் டிஃப்ரெண்ட் கலர் வந்து நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம மோல்டில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துடணும்.
எக்ஸஸாக இருக்கிறத க்ளேவை எடுத்துருங்க. ஸோ அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இந்த மாதிரி க்ளேலேருந்து மோல்ட்லேருந்து நம்ம க்ளேயை அன்மோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ளவர் வந்து அழகாக வந்துடும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு அது கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. ஆல்ரெடி அதில் தண்ணி இருந்தனால கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. அதனால் மோல்டை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் பண்ணி காட்டுறேன். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு மட்டும்தான் பண்ணி காட்டுறேன். உங்களோட கிரியேட்டிவ் தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான கலரோ தேவையான மோல்டு வச்சு சூப்பராக பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி 4 கலர் ரெடி பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க.